அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் 2025 புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி 1/1/2025 புதன்கிழமை துவி தீதியை உத்திராடம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டு பிறக்கிறது. இந்த 2025ஆம் ஆண்டின் துவக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் குரு, கடக ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன், தனுசு ராசியில் சந்திரன் மற்றும் சூரியன், கும்ப ராசியில் சுக்கிரன் என பயிற்சியாகிறார்கள். இந்த ஆண்டு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக அமையும். ஏனெனில் இந்த ஆண்டு செவ்வாயின் அதிபதியான 9ஆம் எண் ஆதிக்கத்தில் துவங்குகிறது. ஆண்டின் துவக்கத்தில் செவ்வாய் பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தில் சந்திரனின் பார்வையில் சஞ்சரிப்பது சந்திரமங்கல யோகம். இதனால் பலருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது. செவ்வாய் பூமிக்காரகன். பூமி சம்பந்தப்பட்ட தொழில் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். கிரகங்களின் பெயர்ச்சியை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 29/3/2025 அன்று சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 15/5/2025 அன்று குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். 18/5/2025 அன்று ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து சிம்மராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த 2025ஆம் வருடம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். ராசி மண்டலத்தில் 3வது ராசியும் மகாவிஷ்ணுவின் அம்சமும் உபராசியுமானதும் தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது என அனைத்தும் அறியும் ஆற்றலும் செயல்பாடுகளில் ஸ்திரத்தன்மையையும் ஒருங்கிணைந்து செய்வதும் எந்த ஒரு செயல்கள் செய்து வந்தாலும் அதில் ஆதாயம் கிட்டிடும் விதமாய் விளங்கக்கூடிய அன்பர்களாகிய தாங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பலன் எவ்விதம் என காண்போம். கடந்த வருடம் தாங்கள் அனுபவித்து வந்த பல்வேறு விதமான அனைத்து வகை துன்பங்கள், இடர்பாடுகள், அளவு கடந்த செலவுகள், கடன் சுமைகள், மன உளைச்சல்கள் இவைகள் யாவும் சந்திரனை பிடித்த ராகு போல், அதாவது கிரகண தோஷ காலம் போல் விலகி இனி சுபிக்ஷம் ஒளிக்கிட்டும் ஆண்டாக இருப்பதை அனுபவத்தில் காணலாம். கடமை தவறாது தான் எடுத்துக்கொண்ட செயல்களை தனது உயிர் நாடியாக பாவித்து செயல் வடிவம் கொடுத்து சிறக்க செய்து சத்ரூப சிற்ப கலைஞரை போல் அனைவரது கவனத்தையும் தன்னகத்தை கவரும் விதமாய் காணப்படுவீர்கள். உங்களது அயராத உழைப்பு மூலம் உயர்வு, தன்னம்பிக்கை இவைதான் உங்களின் பலமாகும். கீதையில உள்ள வாசகம் போல் எது பலமோ அதே பலவீனம் என்பதும் உங்களுக்கு ஏற்புடையதே. குடும்ப நிர்வாகம், பண்பு, பாச பிணைப்பு, அறிவு, ஆற்றல், திறமை, சற்றே பிடிவாதம், சிக்கனம், விடாமுயற்சியில் எல்லாவற்றிலும் மேன்மை, புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்குடன் திகழ்வீர்கள். தனவரவு பல்வேறு விதத்திலும் தாராளமாக இருப்பினும் அதே சமயம் கடன் சுமைகளை சிறுக கட்டுப்படுத்துவீர்கள். சிறு கடனை கூட அளவுக்கு அதிகமான கடன் சுமை என கருத்தில் கொண்டு அங்காளாய்த்து விடுவீர்கள். உங்களின் ரகசியங்களை நம்பிக்கைக்கு உரியவர்கள், உண்மையானவர்களிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்ளுங்கள். கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும் என்பார்கள். நீங்கள் அவ்விதமே உங்களின் உண்மையான உழைப்பு வீண் ஆவதையும் குடும்பத்தில் உள்ளவர்களில் அறிந்து கொள்ளவில்லையே என வேதனை, தனிமையில் மனசஞ்சல போராட்டம், ஒரு முடிவுகள் கிட்டும் வரை அதே சிந்தனை செயல்பாடுகளுடன் விளங்குவீர்கள். தைரியம், பேச்சு வல்லமை, சாதுரியம், சமயோஜிதம், துணிச்சல் இவையாவும் உடல், இரத்தம், நரம்பு உறுப்புகள் போல் உங்களுடனே பிறந்தவைகளாக இருக்கும். நிர்வாகத்திலும் மாறாது. சகோதரத்துவம், உற்றார் உறவினர்கள் உங்களின் வளர்ச்சியை கண்டு சகித்து கொள்ளாமல் பாதகமான செயல்பாடுகளை செய்து உங்களின் அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பார்கள் என்று தான் ஏற்றுக்கொள்ளக்கூடும். தொழில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி அயராது உழைத்து புகழ், கௌரவம், அந்தஸ்து உயர்த்தி கொள்வீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க புதுப்பிக்க ஏற்ற வருடம் இது. கடன் சுமைகள் சிறுக குறையும். சிக்கனம் கையாண்டு வருவீர்கள். பிள்ளைகளிடம் கண்டிப்பு, பாசம் இரண்டையும் இரு கண்களாக பாவித்து வருவீர்கள். அவர்களின் தேவைகளை அறிந்து நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டியதை மட்டுமே செய்து தந்து அன்பை பெறுவீர்கள்.
கண்ணும் கருத்துமாய் அவர்களின் செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்து வருவதையும் அன்றாட பணிகளில் ஒன்றாக செய்து வருவீர்கள். உடன் இருப்பவர்கள், உறவினர்கள், நெருங்கிய சொந்த பந்தம் உங்களின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாமல் திரைமறைவு குதர்க்கங்களையும் பாதகங்களையும் கையாண்டு வந்தாலும் இறுதியில் அவர்களின் என்ன அபிலாஷைகள் பொய்த்து போகும். உங்களின் திடமான உறுதியான நிலைப்பாடுகளுடன் கூடிய சிந்தனை செயல்களே உங்களை ஜெயிக்க காரணம். கணவன் மனைவி உறவு கண்ணிமை போல் பேணி காத்து நல்லிணக்கத்தோடு காணப்படுவீர்கள். தனவரவு பல வழிகளில் தாராளமாக இருப்பினும் தேவைகள் சுப செலவுகள் ஏற்படுவதால் இருப்பு வைக்க இயலாமல் போகும். ஆண்டின் துவக்கத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 15/5/2025 அன்று ராசிக்குள் நுழைந்து ஜென்ம குருவாக பலன் தர துவங்க போகிறார். தனது 5ஆம் பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் களத்திர ஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையால் பாக்கிய ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். திரிகோண ஸ்தானங்கள் குருவினால் புனிதம் அடைகிறது. உத்தியோகம், தொழில் என தடைப்பட்ட அனைத்து பாக்கிய பலன்களும் மன நிறைவாக நடந்து முடியும். நாடோடி போல் வாழ்ந்தவர்களுக்கு நிரந்தரமான தொழில், அதிர்ஷ்டம், முன்னேற்றம், புகழ் உண்டாகும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அடிப்படை தேவைக்கு தடுமாறியவர்களுக்கு கூட தாராளமான பணப்புழக்கம் உண்டாகும். சகோதர சகோதரிகளிடம் நிலவிய போட்டி பொறாமைகள் விலகும். வேலை தேடுபவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். பிள்ளைகளுக்காக திருமணம், கல்வி, தொழில், உத்தியோகம், பிள்ளை பேறு போன்ற சுப செலவுகள் செய்வீர்கள். அடமான சொத்துக்கள், நகைகளை மீட்க வாய்ப்பு உள்ளது. பொருளாதார கணக்கங்கள் விலகி அதிகப்படியான வருமானம் கிடைக்கும். வயதான மிதுன ராசினர் தாத்தா பாட்டி ஆவார்கள். இதுவரை ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்த சனி பகவான் 29/3/2025 அன்று 10ஆம் இடமான தொழில்ஸ்தானம் செல்கிறார். தனது 3ஆம் பார்வையால் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் முன்ஜென்ம கர்மாவை கழித்து ஆன்மாவை சுத்தப்படுத்தி பிறவியேற்ற நிலையை அடையலாம் என்பதை சனி பகவான் புரிய வைப்பார். அரசியல் ஆர்வம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அரசியல் பதவிகள் தேடி வரும். செல்வாக்கு உயரும். குழந்தை பாக்கியத்திற்கு தவம் இருந்தவர்களுக்கு கர்மம் செய்ய ஆண் வாரிசு கிடைக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சைகளும் வழக்குகளும் முடிவுக்கு வரும். தம்பதிகள் தொழில் அல்லது வேலைக்காக இடம்பெயரலாம். நண்பர்கள், சகோதரர்களால் கூட்டு தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். தகப்பனாருடன் ஏற்பட்ட வருத்தம் மறையும். முக்கியமான தேவைகள் நிறைவேறும். காதல் கலப்பு திருமணம் நடைபெறும். வாழ்க்கையில் பிடிப்பு, தைரியம் அதிகரிக்கும். முயற்சிகளுக்கும் திட்டமிடுதலுக்கும் குடும்ப உறவுகள் உதவியாகவும் ஆறுதலாகவும் இருப்பார்கள். வருமான வரி கட்டக்கூடிய அளவிற்கு தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். ஆண்டின் துவக்கத்தில் 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் சஞ்சரித்த ராகு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் செல்கிறார். கேது பகவான் 3ஆம் இடமான சகாயஸ்தானம் செல்கிறார். அடிக்கடி இடப்பெயர்ச்சி செய்ய நேரம். அலைச்சல் மிகுதியாகும். வேலை பளு அதிகமாகும். பரிபூர்ணமான பாக்கிய பலன்களை அனுபவிக்க வேண்டிய காலம் என்பதால் செயற்கரிய செயல்களை செய்து புகழ் பாராட்டுகளை அடைவீர்கள். உத்தியோகம், தொழில் நிமித்தமாக பூர்வீகத்தை விட்டு வெளியேற நேரும். உங்களின் சமுதாய இன வளர்ச்சிக்கு உதவி செய்து உங்களை வெளியுலகத்திற்கு காட்டி முக்கிய பிரமுகராக அடையாளம் காட்ட முனைவீர்கள். வீட்டில் விலை உயர்ந்த அழகு ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்கும். ஒரு சிலர் பூர்வீக சொத்தை விற்று புதிய சொத்து வாங்குவீர்கள். முறையான முன்னோர்கள் வழிபாட்டால் தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடும். பிள்ளைகளின் திருமணம், புத்திர பாக்கியம், உயர்கல்வி, வேலைவாய்ப்பு என அனைத்து விதமான சுப பலன்களும் நடைபெறும். சிலர் மன நிம்மதியாக ஊரை விட்டு, மாநிலம் விட்டு தொலைதூரம் சென்று குடியேறலாம். சிலர் பொது சேவை செய்யலாம். நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் உங்கள் வயதிற்கும் தகுதிக்கும் திறமைக்கும் பூர்வ புண்ணிய பலத்திற்கும் ஏற்ப பாக்கிய பலனை வழிபட்டால் அதிகரிக்க முடியும். பொருளாதாரத்தில் தன் நிறைவு உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் நிலவிய தடை தாமதங்கள் அகலும். வராக்கடன்கள் வசூலாகும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட நிரந்தர வருமானத்திற்கான வழி பிறக்கும். அடமான நகைகள், சொத்துக்கள் மீண்டும் வரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வேலை பளு குறையும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மைத்துனரால் ஏற்பட்ட மன சங்கடம் தீரும்.
கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்பத்தாரின் அன்பும் அனுசரணையும் கிடைக்கும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்த பெற்றோர்கள் மீண்டும் சேருவார்கள். சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் தாமதம் உள்ள தம்பதியினரின் உயர் மருத்துவம் செய்ய குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதிய முயற்சிகளால் முழுமையான வெற்றிகள் உண்டாகும். தொட்ட காரியங்கள் துலங்கும். என்றோ வாங்கிய பங்குகள் இப்பொழுது நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். நிலுவையில் உள்ள தொகைகள் கைக்கு வந்து சேரும். மந்தமான தொழில் சூடு பிடிக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தீராத கடனை தீர்க்கும் வழி தென்படும். எதிரி தொல்லைகள் குறையும். போட்டி பந்தயங்களில் வெற்றி வாய்ப்பு உறுதி. பங்கு சந்தை ஆதாயம் உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். வெளிநாட்டு பயணத்தில் நிலவிய தடை தாமதங்கள் விலகும். வீடு கட்டும் பணி துரிதமாகும். சிலருக்கு அரசு உத்தியோக வாய்ப்பு தேடி வரும். சிலருக்கு ஒப்பந்த அடிப்படையிலான வேலை கிடைக்கும். எதிர்பாராத கடன் உதவி கிடைக்கும். சுபவிரயங்கள் அதிகரிக்கும். திருமண முயற்சி கைகூடும். வாழ்க்கை துணையின் படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கும். திட்டமிட்ட நீண்ட தூர பயணங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் திருமணம், வளைகாப்பு, கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிக்கான அறிகுறிகள் தென்படும். தொழிலில் எதிர்பாராத லாபம் உண்டாகும். சில பிள்ளைகள் கல்விக்காக குடும்பத்தை விட்டு விடுதியில் தங்குவார்கள். புகுந்த வீட்டாரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் நிலவிய உட்பூசல் குறைந்து அமைதி பூங்காவாகும். தேவையற்ற பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் குறையும். பேச்சை மூலதனமாக கொண்டவர்களின் வருமானம் உயரும். பெண்களுக்கு கணவரால் அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களிடம் ஏற்பட்ட மன சங்கடம், பிரச்சனைகள் தீரும். பணியில் கௌரவம் நிலைத்திருக்கும். வறுமையில் வாடியவர்களுக்கு வாழ்வில் வசந்தம் வீசும். நிரந்தர வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை, வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள், அதற்கான உதவிகளும் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்ய எண்ணிய பலனை அடைவீர்கள். உத்தியோக பணிகளில் உயர்வு கிடைக்கும். 29/3/2025 அன்று ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் 6 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. 10ல் அதிக கிரக சேர்க்கை இருப்பது நல்லது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகள் மறு முதலீடாக மாறும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்காக மீனாட்சி சொக்கநாதரை புத்தாண்டில் தரிசித்தால் சகல சங்கடங்களும் விலகும்.